உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜாய் டிவியின் வழியாக 100க்கு 100 ஆராதனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 1 மணி நேரம் நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள், துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்தே உங்களை கண்ணோக்குவேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். உங்கள் பட்சம் என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய பக்கத்தில், உங்களுடைய அருகிலே இருந்து கர்த்தர் எப்பொழுதும் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீர்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஒரு விதையை விதைக்கிற பொழுது அந்த இடம் எப்படி பண்படுத்தப்படுகிறதோ, அல்லது விதைக்கிற அந்த விதை எப்படி பண்படுத்தப்படுகிறதோ, அதே போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை, பண்படுத்துகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு, உங்களை பண்படுத்துகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு, உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். முதலாவது அவருக்கு துதிய கனத்தை, மகிமையை செலுத்துவோம். ஆண்டவரே, உம்மை நான் கும்பிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து பாட போகிறோம். அல்லேலூயா. கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இறைவா கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இறைவா கும்பிடுகிறேன். ஆமென். சர்வத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஆமென். சர்வத்தையும் படைத்த சர்வ வியாபியே, சர்வத்தையும் படைத்த சர்வ வியாபியே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான்
கும்பிடுகிறேன். இறைவா இறைவா கும்பிடுகிறேன். ஆமென். மகிமையின் மன்னவனே, மகத்துவ ராஜனே, மாறாத தேவனே, மரித்து உயிர்த்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். மகிமையின் மன்னவனே, மகத்துவ ராஜனே, மகிமையின் மன்னவனே, மகத்துவ ராஜனே, மாறாத தேவன் மரித்து உயிர்த்தி உம்மை நான் கும்பிடுகிறேன். மாறாத தேவன் மரித்து உயிர்த்தீர் உம்மை நான் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். வல்லமையின் தெய்வனே, எங்களை வாழ வைக்கிற வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். இதோ உங்களிடத்தில் பட்சமாயிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க, கண்ணோக்கமாயிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. எங்கள் மேல் கண்ணோக்கமாயிரும். வல்லமையின் தெய்வமே, வாழ வைக்கும் வல்லாலே, வல்லமையின் தெய்வனே, வாழ வைக்கும் வல்லலே, வானத்து மன்னா வாழ்வின் ஜோதி உம்மை நான் கும்பிடுகிறேன். வானத்து மன்னா வாழ்வின் ஜோதி உம்மை நான் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இறைவா கும்பிடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உங்கள் பட்சத்திலிருந்தே உங்களை கண்ணோக்கி பார்ப்பேன். பட்சத்திலிருந்தே. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசையா வேட்டையாடி கொண்டு வருவாராம். ஈசாக்கு வாய்க்கு ருசிகரமாய் கொடுக்கிறதுனால ஏசா மேல ஈசாக்கு பட்சமாய் இருந்தாராம். அது மாத்திரம் இல்ல, சாரா ரெபேக்கால் யாக்கோபின் மேல பட்சமாய் இருந்தாங்களாம். ஏன் சொன்னா அவன் கூடாரவாசியா இருந்தார் யாக்கோபு. ஆகினால வீட்டு வேலைகளெல்லாம் கூட ஹெல்ப் பண்றதுனால என்ன பண்றாங்களா, இந்த ரெபேக்கால் யாக்கோபின் மேல பட்சமாய் இருந்தார்கள். அப்போ ஒரு மனுஷன் ஒரு இடத்துல பட்சமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக, ஏதோ ஒரு உதவியின் மூலமாக பட்சமாய் இருப்பார்கள். ஆனா தேவன் நம்ம மேல வச்ச அன்பு அது மாறாத அன்பு. இந்த 40 நாள் உபவாச ஜபத்தில் பங்கு கொண்டிருக்கிறோம். இந்த லென்த் டேஸ்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். அவருடைய அன்பு மாறாது. கேரித்த ஆற்று நீர் வற்றினது. எலியா பாருங்க, போஷிக்கும்படியாக கேரித்த ஆற்றண்டையில ஒளிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆற்று நீரை கொடுக்கிறார். காலையிலும் மாலையிலும் அவருக்கு காகங்கள் அப்பங்களை இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கிறது. ஒரு நாள் வந்தது, அந்த கேரித்த ஆற்றங்கரை வற்றினது. ஆனா ஏசப்பா அன்பு ஒரு நாளும் வற்றாது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை போஷிப்பார். எலியாவை போஷித்த தேவன் பாருங்களேன், அவரை போஷிக்கும்படியாக விதவை வீட்டுக்கு தேவன் அனுப்புகிறார். இன்றைக்கு கேரித்த ஆற்று நீர் வற்றினாலும் ஏசப்பா அன்பு மட்டும் வற்றாது. பள்ளமாய் இணைந்து கர்த்தரோட. ஆமென்.
எரித்தாற்று நீர் வற்றினாலும் ஏசப்பா அன்பு மட்டும் வற்றாதையா. பானையில் எண்ணெய் மாவு குறைந்தால் அவரின் பாசம் மட்டும் குறையாதையா. எரித்தாற்று நீர் வற்றினாலும் ஏசப்பா அன்பு மட்டும் வற்றாதையா. பானையில் எண்ணெய் மாவு குறைந்தாலும் அவரின் பாசம் மட்டும் குறையாதையா. அவரின் வார்த்தை எனக்கு உண்டானதாலே அவர் சித்தம் போல் நடந்திடுவேன். அவரின் வார்த்தை எனக்கு உண்டானதாலே அவர் சித்தம் போல் நடந்திடுவேன். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் தலை குனிஞ்சு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் தலை குனிஞ்சு போவதில்லை. எரித்தாற்று நீர் வற்றினாலும் ஏசப்பா அன்பு மட்டும் வற்றாதையா. பானையில் எண்ணெய் மாவு குறைந்தாலும் அவரின் பாசம் மட்டும் குறையாதையா. ஆமென். பானையில் எண்ணெய் மாவு குறைந்ததாலே நீயும் மனமுடைந்து போனாயோ. கடன்கள் வியாதிகள் வந்ததாலே நீயும் கண் கலங்கி நீர்க்கிறாயோ. பானையில் எண்ணெய் மாவு குறைந்ததாலே நீயும் மனமுடைந்து போனாயோ. கடன்கள் வியாதிகள் வந்ததாலே நீயும் கண் கலங்கி நீர்க்கிறாயோ. கர்த்தரின் வார்த்தை உனக்கு உண்டல்லவோ, அவரே வாக்குமாறா தேவன் அல்லவோ. ஆமென். கர்த்தரின் வார்த்தை உனக்கு உண்டல்லவோ, அவரே வாக்குமாறா தேவன் அல்லவோ. எரித்தாற்று நீர் வற்றினாலும் ஏசப்பா அன்பு மட்டும் வற்றாதையா. பானையில் எண்ணெய் மாவு குறைந்தாலும் அவரின் பாசம் மட்டும் குறையாதையா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சி காலங்களிலே ஆமென். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார். மகா வறட்சியின் காலங்களில் சோர்ந்து போன நேரங்களில் உன்னை திருப்தியாக நடத்திடுவார். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார். மகா வறட்சியின் காலங்களில் சோர்ந்து போன நேரங்களில் உன்னை திருப்தியாக நடத்திடுவார். கர்த்தரின் வார்த்தை உனக்கு உண்டல்லவோ, அவரே வாக்குமாறா தேவன் அல்லவோ. கர்த்தரின் வார்த்தை உனக்கு உண்டல்லவோ, அவரே வாக்குமாறா தேவன் அல்லவோ. கர்த்தரின் வார்த்தை உனக்கு உண்டல்லவோ, அவரே வாக்குமாறா தேவன் அல்லவோ. எரித்தாற்று நீர் வற்றினாலும் ஏசப்பா அன்பு மட்டும் வற்றாதையா. பானையில் எண்ணெய் மாவு குறைந்தால் அவரின் பாசம் மட்டும் குறையாதையா. எரித்தாற்று நீர் வற்றினாலும் ஏசப்பா அன்பு மட்டும் வற்றாதையா. பானையில் எண்ணெய் மாவு குறைந்தாலும் அவரின் பாசம் மட்டும் குறையாதையா. ஹல்லேலூயா. அவர் பாசம் குறையாத தேவன். ஏனென்று சொன்னா அவர் உங்கள் அருகிலிருந்து உங்கள் பட்சத்திலிருந்தே உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் அருகிலிருந்து பார்க்கிற தேவன்.
யோசேப்பை குறித்து வாசிக்கிற பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பனிலும் தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்ததை அவன் சகோதரர்கள் கண்டபொழுது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். கூட பிறந்த சகோதரர்கள், யோசேப்பின் சகோதரர்கள் பாருங்களேன், அவருடைய தகப்ப ரொம்ப அதிகமான பாசம் யோசேப்பின் மேல வச்சதுனால அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் பகைச்சாங்களாம். இன்னைக்கு நம்ம அப்பா ஏசப்பா நம்ம மேல எப்படி வச்சிருக்கிறாரா, நம்ம பட்சத்திலிருந்தே நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் நம்ம மீது பாசம் வச்சிருக்கிறார். சில நேரங்களில, சில உபத்திரவங்களில, சில பாடுகளில நம்ம சகிக்க வேண்டியது இருக்கு. சில டெஸ்ட்டுகள், சில சோதனைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. யோசேப்புக்கு பாருங்களேன், பலவிதமான சோதனைகள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தகப்பனார் யோசேப்பின் மீது பட்சமாயிருந்தபடினாலே, பாசம் வைத்தபடினாலே அவனுக்கு இப்படிப்பட்ட சோதனை. அவருடைய தகப்பன் அதிகமாய் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பின் மேல பட்சமாய் அதிக பாசமாய் நடந்து கொண்டான். அதனால பலவிதமான இன்னல்களுக்குள்ளாக அவன் போக கடமைப்பட்டவனாய் மாறி போனான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை விட்டு அப்புறம் போகிறவர் போல காணப்படலாம், உங்களை விட்டு தூரம் போறது போல தெரியும். ஆனா அவர் அப்புறம் போகிற தேவன் அல்ல, உங்களோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மோரியா மலையில ஆபிரகாமை கூப்பிட்டாரு. ஆபிரகாமே வாப்பா, மலையில வந்து பலி செலுத்து என்று சொன்னார். பாருங்க, போய் மோரியா மலையில மோசே போய் என்ன பண்றாரு, ஆபிரகாம் காத்துட்டு இருக்கிறாரு. பாருங்களேன், காலை தொடங்கி மாலை வரலும் காத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஆண்டவர் மாலையில சூரியன் அஸ்தமனமாகிற போது ஆண்டவரோடு பேசுறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்கள் மேல பட்சத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை, என்ன உங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பல்லமா அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காண்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். உன்னை காண்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் காணாதவர் போலிருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து காலூன்றி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து
பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காண்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காண்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமென். கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவாராமே. உன் மீது உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காண்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காண்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காண்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். சொல்லமா, காண்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அல்லேலூயா. உங்களை அவர் தோளின் மேல சுமந்து போகிற தேவன். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? தாவீது சொல்றாரு 118ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் எசேக்கியேல் 36 சொல்றாரு, இதோ நான் உன் பட்சத்துல இருந்து உன்னை கண்ணோக்கமா பார்ப்பேன்னு சொல்றாரு. தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார், எனக்கு மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மனுஷனால அமைச்சு தர முடியாது. 118:10 சொல்லுது, அவன் சொல்றாரு, எல்லா ஜாதிகளும் என்ன வணந்து கொண்டாங்க ஐயா, எல்லா ஜாதியினரும். ஐயோ, நான் தனிமையில மாட்டிருக்கிறேன், தனிமையில அழுது கொண்டிருக்கிறேன், எல்லா ஜாதியாரும் என்னை வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு செய்வேன், என் கையில கர்த்தருடைய நாமம் இருக்கு, கர்த்தருடைய நாமத்தில் சங்கரிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 12ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னை தேனீக்களை போல வளைந்து கொண்டார்கள். தேனியை போய் நீங்க கூட்ட போய் யாருன்னா கழுத்துக்கு அடிச்சு களைச்சு விட்டீங்கன்னா, அது கிட்ட போயிட்டீங்கன்னா போதும், அது ஒரு பெரிய கூட்டமா அப்படியே ரவுண்ட் அப் பண்ணும், உங்களை விடவே விடாது, எவ்வளவு தூரம் ஓடினாலும் விடவே விடாது. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு, தேனீக்களை சம்பந்தப்படுத்தி சொல்றாரு, தேனீக்களை உதாரணப்படுத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்கள் எப்படி வந்தாங்களாம், எதிரிகள் தேனீக்களை போல என்னை வணைந்து கொண்டார்கள், ஆனா என் கையில கர்த்தருடைய நாமம் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாமத்திலே சங்கரிப்பேன். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன், அவர் நமக்கு தலைவராய் இருக்கிறார். அதனால் அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை துதிக்க நீங்கள் பிரயாசப்படுங்க. பாடலாமா, எனது தலைவர் இயேசு ராஜன்? நல்ல கரங்களை தட்டி பாடலாமா?
தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். என் இதய தெய்வம் ஏசப்பா. நம்ம சொல்றோம், மனிதர்களை சொல்றோம் என் இதய தெய்வம் அப்படி சொல்றோம். ஆனா நம்முடைய இதயத்தை படைத்தவர், இதயத்துக்குள்ள வாழ்ற ஒரு தேவன், அவர் தான் ஏசப்பா. அவரை துதிங்க. ஆமென். இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து நிம்மதி அடைவேன், பரவசமடைவேன். எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். நீதி தேவன், வெற்றி வேண்டன், அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியை பெறுவேன். சொல்லுங்க. நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டு நானும் பின் செல்வேன். ஆண்டவர் நமக்கு நல்ல மெய்ப்பராயிருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் மெய்ப்பர், நான் ஒரு காலம் தாட்சி அடைவதில்லை. நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின் தொடர்வேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின் தொடர்வேன். தோளில்
பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன், தோளின் மேல் அமர்ந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். பசும்புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணி அழைத்து செல்லுபவரே, ஆத்துமாவை தினந்தோறும் தேற்றுகிறவர். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறார், உன்மேல் கண்ணோக்கமாயிருப்பேன். கரங்களை தட்டி துதிக்கலாமா? பசும்புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவாரே, பசும்புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவாரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவாரே, அணைத்துக் கொள்பவாரே, அணைத்துக் கொள்பவாரே, ஆத்துமா தேற்றுபவாரே, அணைத்துக் கொள்பவாரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருந்து, நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்க நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்குமா? பண்படுத்தப்பட்ட நிலம், நல்ல சமப்படுத்தப்பட்ட நிலம், நல்ல மண்ணெல்லாம் நல்ல நைஸான மண். விதை எப்படிப்பட்டது? பதப்படுத்தப்பட்ட விதை. அது நல்ல பாதுகாக்கப்பட்ட ஒரு விதை, அது நல்ல ஒரு முத்தின விதை. அந்த விதையை அந்த பண்படுத்தப்பட்ட அந்த நிலத்தின் மீது விதைக்கிறதற்காக சில நேரங்களில் அந்த விதைகளை தேவன் பாதுகாப்பாக வைப்பார். எலி சாப்பிடக்கூடாது, பூச்சி அரிக்கக்கூடாது. அந்த விதைகளை பாதுகாப்பான பண்படுத்தப்படுகிற ஒரு இடத்துல தேவன் வைத்திருக்கிறார். உங்க மேல கண்ணோக்கமா அந்த விதையை ஏதாச்சும் எறும்பு வந்துருக்குதா அப்படி சொல்லி பார்ப்பார். ஒவ்வொரு நேரமும் அந்த விதை மேலே கண்ணோக்கமா இருப்பார். அல்லது தண்ணீர் ஏதாச்சும் அதுல பட்டிருக்கா, அல்லது பூர்ணம் பூக்கிற மாதிரி இருக்கா, ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த விதை பண்படுத்தப்பட்ட விதையாய் மாறணும். ஏன்னா அப்பொழுதுதான் அந்த விதை 100 மடங்கு பலனை தர முடியும். 100 மடங்கு பலன் தர முடியும். அப்போ 100 மடங்கு பலன் தரணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால என்னை நடத்தும். அந்த விதை அமைதியா இருக்கணும், ஆண்டவருக்கு அடங்கியிருக்கிற விதையா இருக்கணும். கர்த்தரிடத்துல அது பண்படுத்தப்பட்ட விதையாய் மாறணும். அப்பொழுதுதான் அந்த விதை நல்ல நிலத்துல, பண்படுத்தப்பட்ட நிலத்துல அது விதைக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால என்னை அணைத்து கொண்டீரப்பா, என்னை தாங்கி நடத்தினது உம்முடைய கிருபை தானே. என்னை தாழ்வில நினைச்சிங்களே, அது உம்முடைய கிருபை. கைவிடாமல் பாதுகாத்தீங்களே, உம்முடைய கிருபை. பல்லமா அந்த கிருபை இணைந்து பாட போகிறோம். எஸ்,
கிருபைகளா என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் அணைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் சொல்லமா ஓ அணைத்துக் கொண்டீரே. கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த 1ஆம் தேதி முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார் அவருடைய கிருபையினாலே. தாங்கி நடத்தும் கிருபையிலே, தாழ்வில் இணைத்த கிருபையிலே, தாங்கி நடத்தும் கிருபையிலே, தாழ்வில் இணைத்த கிருபையிலே, தந்தை தாயும் கைவிட்டாலும் தயவால் காக்கும் கிருபையிலே, தந்தை தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே. அப்பாவும் கிருபைகளால் தாங்கிக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. என்ன நினைக்கும் கிருபை அல்லவோ, என்மேல் கண்ணாமுக்கமாயிருக்கிற கிருபை அல்லவோ. ஆமென். என்னை நினைக்கும் கிருபையிலே, என்னை நடத்தும் கிருபையிலே, என்னை கிருபையிலே, என்னை நடத்தும் கிருபையிலே, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிலே, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிலே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. எத்தனையோ முறை வியாதி நேரத்தில் என்னை தாங்கின கிருபை அல்லவா. ஐயோ நான் சோர்ந்து போன நேரத்தில் என்னை தூக்கி எடுத்த கிருபை அல்லவோ. கரங்களை தட்டி பாடலாமா? வியாதியில மட்டும் அவருடைய கிருபை நம்ம கூட இல்லைன்னு சொன்னா ஐயோ நாங்கள் எப்பொழுதும் மடிந்து போயிருப்போம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு. ஆமென். வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. ஆமென். வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபையிலே. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபையிலே. ஓ அப்பாவும் கிருபைகளா என்னை தாங்கிக் கொண்டீரே. சொல்லமா? ஓ அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஆமென். கஷ்டத்தின் நேரத்தில் அவர் நம்மை காத்திருக்கிறார். கண்ணீரை மாற்றின நேரத்தில் கர்த்தர் தேவ கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. தடைகளை உடைத்திருந்தது தேவ கிருபை. வெற்றியின் மேல வெற்றி தந்தது தேவ கிருபை. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென்.
கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. சொல்லமா? எத்தனையோ முறை கஷ்டப்படுகிற நேரத்தில், கண்ணீர் சிந்துகிற நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை காத்திருக்கிறது அல்லவா? அவரை துதியுங்கள். ஆமென். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்த வெற்றியை தந்த தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து இனிமேல் வெற்றி தந்த தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை நடத்தி வந்தீரே. எங்களை நடத்தி வந்த தேவன் அல்லவா? அவர் நம்மை நடத்துகிற தேவன். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தத்தை தேவனுடைய சந்நிதியில வந்து எட்டினதாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். 24ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார். இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறியா சகோதரனே, சகோதரியே? எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறியா? எப்பொழுது என் சூழ்நிலைகள் மாறும்? எப்பொழுது என் வியாதி மாறும்? எப்பொழுது கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன்? கர்த்தர் என் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று சொன்னீர்களே, கர்த்தர் என் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறாரா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கூட கேட்டாராம் கர்த்தர். அப்படிப்பட்ட நல்ல தேவன். நீங்கள் வார்த்தையினால புலம்ப வேண்டாம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் கூக்குரலிட வேண்டாம். நீங்கள் பெருமூச்சு விட்டாலே அதனுடைய அர்த்தம் என்ன என்பது தேவனுக்கு தெரியும். 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் அவர்களுடைய பெருமூச்சலை கேட்டு ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த உடன்படிக்கை நினைத்தருளுகிற தேவன், நினைத்தருளுகிற தேவன். 25ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்த்தார், அவர்களை நினைத்தருளினார், நினைத்தருளினார். இன்றைக்கு உங்க மேல கண்ணோக்கி பார்க்கிற தேவன். இந்த பாடலை நாம் பாடி நாம் முடிக்க போகிறோம். இந்த ஆராதனையை உங்கள் மேல கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஒருவேளை கட்டுகளோடு வியாதிகளோடு நீங்கள் கடந்து இருக்கலாம். இப்பொழுது இந்த பாடலை பாடுகிற பொழுது தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஓயாமல் துதிப்போம், கர்த்தரை நாம் பாடிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாகவே ஒரு வல்லமை விடுதலை ஆக்குற கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடும், தொடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பல்லமா ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜனாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஆமென்.
கட்டுக்களை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், விடுதலை தருவார். கட்டுக்களை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், விடுதலை தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு மிதிக்கப்பட்டு போவான். ஆமென். சத்துருவை மிதிப்பாய், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரிகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பாய், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரிகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. கட்டுக்களை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், புது பலன் தருவார், வேதனையை மாற்றுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம். நல்ல பல்லமா. ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே இன்று ஓயாமல். ஆமென். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா. தாவீதின் மைந்தனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா. தாவீதின் மைந்தனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பல்லமா ஓசன்னா ஓசன்னா. தாவீதின் மைந்தனே ஓசன்னா. விடுதலை நாயகன்
தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த விடுதலை நாயகர், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த முசுக்கட்டை செடி நுனி அசையும் பொழுது, இரைச்சலின் சத்தம் நீ கேட்கும் பொழுது, முசுக்கட்டை செடி நுனி அசையும் பொழுது, இரைச்சலின் சத்தம் நீ கேட்கும் பொழுது, பெலிஸ்தியனின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டாரே. பெலிஸ்தியனின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இன்னைக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க போறோம், கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். நிச்சயமாகவே உங்களுக்கு சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும், வேதனைகள் மாறும், எல்லா கட்டுகள் உடைக்கப்படும். இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது சரீரங்களில் பலவீனப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் எல்லாம் வெளியேறும்படியாக கட்டளை கொடுக்க கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அக்கினி அளவில்லாமல் இறங்குவதாக. சரீரத்தை பலவீனப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் இப்பொழுது வெளியேறுவதாக. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன், உங்களை பண்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அவர்களை இப்ப கண்ணோக்கமாய் இருங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. இப்பொழுது கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கர்ப்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிப்பீராக. தட்டைகளை உடைப்பீராக. கேன்சர் கட்டிகள் உடைக்கப்படட்டும், கிட்னி பிராபலங்கள் சரி செய்யப்படட்டும், ஆற்று ப்ராப்ளம் இப்போது அடைக்கிற வாழ்வுகள் இப்போது ரத்த ஓட்டங்கள் சீராய் அமையும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். தைராய்டு பிரச்சனைகள் மாறுவதாக. உடைய கிருபையினாலே ஆண்டவரே சுகமாக்குற வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும், ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்குவதாக. கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பானவர்களே, இந்த 1 மணி நேரம் இந்த 100க்கு 100 ஆராதனை நிகழ்ச்சியில் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் இதை பார்க்கிற போது ஒரு வல்லமை இங்கிருந்து புறப்பட்டு வந்தது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். கீழே இருக்கிற நம்பரில் ஃபோன் செய்யுங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்கள், உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரிவிங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து இந்த ஜாய் டிவியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.